இப்போ வந்து ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இந்த பரிகாரம் எதுக்காக அப்படின்னா, இப்போ மேரேஜ் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க இந்த பரிகாரம் பண்ணுறப்போ சீக்கிரமாக அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அமையும். ஏன்னா குரு பலன் ஜாதகத்தில் எல்லாம் சொல்கிறோம்ல, ஸோ அந்த குருவோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்த பரிகாரம் பண்ணுறப்போ வரக்கூடிய ஜாதகம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் உங்களோட வீட்டில் ஒரு 2 ஸ்பூன் பால் எடுத்து அதில் வந்து ஒரு குங்குமப்பூ இருக்குல்ல, அது ஒரு ஸ்ட்ராண்ட் குங்குமப்பூவை அதில் போட்டுட்டு இப்போ ஒரு மந்திரம் சொல்கிறேன். அந்த மந்திரத்தை 21 தடவை சொல்லுங்கள், இல்லைன்னா 11 தடவை சொல்லுங்கள். இந்த மந்திரம் சொல்லிட்டு இந்த பால் குங்குமம் பூ போட்டு வச்சுருக்கீங்கல்ல, அதை வந்து கொண்டு அரச மரம், உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே அரச மரம் இருக்கோ அந்த அரச மரத்தில் வேண்டி ஊற்றிட்டு வாங்க. கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் பால், ஒரு ஸ்டாண்டு குங்குமப்பூ தான். ஸோ இந்த மந்திரம் சொல்லி அதை போய் அரச மரத்தில் ஊற்றிட்டு அந்த அரச மரத்தை சுற்றி வேண்டிட்டு வாங்க. சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு. கண்டிப்பாக இந்த பரிகாரம் ரொம்ப அருமையாக நடக்கும். இது என்ன மந்திரம்ன்ற சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓம் காட்யாயினி மகாமாயி மகா யோகின் யதீஸ்வரி நந்தகோபா சுதம் தேவி பதி மீ கருதி நமக. இதுதான் இந்த மந்திரம். இதை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சொல்லிவிட்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு இனிப்பு பலகாரம் உங்களோட வீட்டிலேயே பண்ணிவிட்டு கோயிலுக்கு போய் வேண்டிட்டு எல்லாருக்கும் வரக்கூடிய மக்களுக்கு வந்து அந்த இனிப்பை வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் சாப்பிட பிரசாதமாக கொடுங்க. அப்போவும் இதில் சேஞ்சஸ் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களால் எப்போ முடியுதோ அப்போ வியாழக்கிழமை கோயிலில் இருக்க ப்ரீஸ்ட்கெல்லாம் வந்து உங்களோட குருமார்களாக இருக்கலாம், இல்லை கோயிலில் வந்து பூஜை பண்ணுறவங்களாக இருக்கலாம், நீங்கள் யாரோ குருன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஏதாவது கிஃப்ட் பண்ணுங்கள். எல்லோ கலர் கிளாத் வந்து கிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போவும் குரு பகவானோட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு நல்லா இருக்கும். அப்போது சீக்கிரமாக கல்யாணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும். தேங்க்யூ.